செந்தில் பாலாஜியை கைது செய்யலன்னு தூண்டி விட்டவர் செந்தில் பாலாஜின்னு சொல்றீங்க. செந்தில் பாலாஜி மீது பல வழக்கு போட முடியும். அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் செய்த ஊழல், இரண்டாவது ஒரு ஏறக்குறைய 2000 பேர் அரசு கஜானாவுக்கு போக வேண்டிய பல கோடிகளை இந்த கரூர் கம்பெனிக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு டாஸ்மார்க்கு கடையை செந்தில் பாலாஜி. டிபிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டார். எதுக்காக கைது செய்யப்பட்டார்னா செந்தில் பாலாஜியோடு நல்ல தொடர்பு. இப்ப சமீப காலமா அவர் பாஜக ஆளு, அண்ணாமலையோட அண்ணாமலை ஆளு இப்ப யாரோடைய ஆளா மாறி இருக்காரு, செந்தில் பாலாஜி ஆளாக மாறி ஊத்தங்கர எம்எல்ஏ உனக்கு 25 கோடி ரூபாய் தர்ற, நீ அணி மாறி 25 கோடியை தாண்டி நீ திமுக வந்தீங்கன்னா உனக்கு மாவட்ட இளைஞர் அணி செய்யலாம். சேகர் பாபு ஏறக்குறைய 6 டன்னு தங்கத்தையே காணுமா. கஞ்சா சரக்கு அடிச்சாரு, பீர் அடிச்சாரு, ஒயின் அடிச்சாரு. கோயில் சுத்தி எவ்வளவு காணா, 3000 கோடி. ஒரு டன்னு தங்கம் 500 கோடி ரூபாய். கோயில் நகைகள் உருக்கப்பட்டது. எங்க போச்சு அது? சரக்கு அடிச்சாரு, பீர் அடிச்சாரு. இதா வழக்கு, இதா ஆர்ப்பாட்டம். அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு போட்டிருக்காங்க அவதூறா பேசினதுக்காக. எனக்கு தெரிஞ்சு இவங்க போகணும்னு நினைச்சா போட்டுடுறாங்க, அப்படிதான் நான் பாக்குறேன். குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டியவர்களை 75 அடைச்சா நீங்களாம் வக்கீல் தானே, உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க குண்டர் சட்டமும் தேசிய பாதுகாப்பு சட்டமும் எவ்வளவு கொடூரமான குற்றவாளிகளுக்காக இயற்றப்பட்ட சட்டம். அதில் அடைக்க வேண்டியவர்களை நீங்க நியூசன்ஸ் கேஸ் இருக்குல்ல 75, அந்த கேஸில் போட்டா அதுவும் வழக்கு. வைகோ சொல்லியிருக்காரு சார், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இது எல்லாத்தையும் பண்ணது திமுக தான். இத்தனை நாள் பொறுத்து நாங்கள் இருந்துட்டோம், இனியும் பொறுக்க முடியாது சொல்லி வெளியே வந்துட்டாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேச்சு? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் காமெடி. வைகோவா? ஆமாம், வைகோவை தான் சொல்கிறேன். அரசியல் காமெடின்னு சொல்லலாம். அவரை உதயசூரியன் சின்னத்தில் தன்னுடைய எம்எல்ஏக்களை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து அந்த எம்எல்ஏக்களையும் திமுக 10 கோடி ரூபாய் கொடுத்து அவர்களை வெற்றி பெற வைத்தது உதயசூரிய சின்னத்தில். அப்போ உங்களுக்கு எதுக்கு கட்சி பம்பரை? எதுக்கு? அவருக்கு 2 பேருடைய ஆதரவாளர்களும் இப்போ திமுக போட்டுருக்காங்க. இவர் சொன்னால் இவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. நேற்று திரும்ப சொல்றாரு, கூட்டணியில் எங்கேயுமே இல்லை, ஆனா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியது தாவேக்கால தலைவர் தான் நடத்தணும்னு சொல்றாரு. அப்ப ரெடியா தான் இருக்கா தாவேக்கால கூட்டணியாவே முறைப்படி இணைஞ்சிடலாம்னு சொல்லி ரெடியா தான் இருக்காரா? இல்ல மந்திரியா இருக்காருல்ல 1 years. ஆமா, மந்திரியா இருக்காரு. ஆனா இது வரைக்கும் வெளிப்படி அறிவிக்காம இருந்தாங்க இல்லையா? அதனால அதாவது திரும்ப அறிவிக்க வேண்டியது இல்லை, 1 years அறிவிச்சாலும். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழாபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருநாகரசு கைது பண்ணது இருக்கட்டும், திருநாகரசு தூண்டி விட்டு செந்தில் பாலாஜி தானே, அப்ப அவரு ஏன் கைது பண்ணல? இன்னும் செந்தில் பாலாஜியை கைது செய்யலன்னு தூண்டி விட்டவர் செந்தில் பாலாஜின்னு சொல்றீங்க. செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு அலசு வந்து ஸ்டாலின் சொல்ல வரீங்களா? இல்ல, செந்தில் பாலாஜி மீது பல வழக்கு போட முடியும். அவரு அமைச்சராக இருந்த காலத்துல செய்த ஊழல், இரண்டாவது ஒரு ஏறக்குறைய 2000 பேர் அரசு கஜானாவுக்கு போக வேண்டிய பல கோடிகளை இந்த கரூர் கம்பெனிக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு டாஸ்மார்க்கு கடையை செந்தில் பாலாஜி. டிபிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக கைது செய்யப்பட்டார்னா செந்தில் பாலாஜியோடு நல்ல தொடர்பு. இப்ப சமீப காலமா அவர் பாஜக ஆளு, அண்ணாமலையோட ஆளு. அண்ணாமலை ஆளு இப்ப யாரோடைய ஆளா மாறி இருக்காரு, செந்தில் பாலாஜி ஆளாக மாறி ஊத்தங்கர எம்எல்ஏ உனக்கு 25 கோடி ரூபாய் தர்றேன், நீ அணி மாறி. இப்படி ஒரு 5 பேரை அழைத்து கொண்டு வா, ஆளுக்கு 25 கோடி ரூபாய் அழைத்து 25 கோடியை தாண்டி நீ திமுக வந்தீங்கன்னா உனக்கு மாவட்ட இளைஞர் அணி செய்யலாம். தாவேக்காவும் சரி, இல்லை திரு விஜய் அவர்களுமே சரி, திமுக மேல வழக்கு எதுவும் போட மாட்டாங்க அப்படி இப்படின்னு பேசியிருந்தீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு போட்டிருக்காங்க அவதூறா பேசினதுக்காக. எனக்கு தெரிஞ்சு இவங்க போகணும்னு நினைச்சா போட்டுடுறாங்க, அப்படிதான் நான் பாக்குறேன். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டியவர்களை 75 அடைச்சா நீங்களாம் வக்கீல் தானே, உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க குண்டர் சட்டமும் தேசிய பாதுகாப்பு சட்டமும் எவ்வளவு
கொடூரமான குற்றவாளிகளுக்காக இயற்றப்பட்ட சட்டம். அதில் அடைக்க வேண்டியவர்களை நீங்க நியூசன்ஸ் கேஸ் இருக்குல்ல 75 அந்த கேஸில் போட்டா அதுவும் வழக்கு, தடாவும் வழக்கு, பொடாவும் வழக்கு, குண்டாசும் வழக்கு, NSA வழக்குனா எப்படி இது எப்படி இருக்கும் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி நீங்க அவர் ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்துல கைது செய்யப்படுவதற்கு முன்பு 2000 கடைகள் அரசுக்கு வருமான இழப்பு 2000 பேருக்கு பினாமியா கொடுத்தார். இந்த வழக்கு எடுத்தா செந்தில் பாலாஜி ஒரு 20 வருஷம் வெளியே வர முடியாது. ஆனா இந்த விஜய் அரசு அதெல்லாம் செய்ய தயங்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்த துறையில அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா மெட்டல் மார்ட்னு ஒரு மிகப்பெரிய பாத்திர கடை ஓனர் எங்க மதுரையில். அதாவது மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரைக்கும் பாத்திரம் வாங்கணும், பாத்திர கடை வைக்கணும், பாத்திரம் வாங்கணும்னா எங்க வருவாங்க? அனிதா மெட்டல் மார்ட் தான். பல கோடி ரூபாய் வியாபாரம். இந்த நபர் இதை விட கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி எது வராது? அரசியலில் வராது. அப்போ இவர் மீது பல வழக்கு இருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு கோர்ட்ல கேஸ். அப்போ இன்னும் பல வழக்கு போடலாம். ஆனால் அந்த வழக்கெல்லாம் போடாம அவதூற பேசிட்டார். தேநீர் விருந்து திரு விஜய் அவர்கள் வந்து கொடுக்குறாரு. தன்னுடைய தோழமை கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. விசிக, காங்கிரஸ் எல்லாருமே பங்கேற்கிறாங்க. நிலையில வந்து கம்யூனிஸ்டுகள் மட்டும் பங்கேற்கல. ஆனால் போயிட்டு முதலமைச்சரை போய் இப்போ போய் பார்த்துருக்காங்க. அவங்க பேசும்போது முதலமைச்சரை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இந்த தேநீர் விருந்து எதை மையமிட்டு இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? தாவேகாவினுடைய அரசியல் பயணத்தில் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், தலித்துக்கள், விசிகா மூன்றும் தாவேகாவோடு தொடர்ந்தால்தான் 14% முஸ்லீம்களும் 3% கிறிஸ்தவர்களும் இந்த கூட்டணியில் தொடர வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு பொது எதிரி பாஜக. பொது எதிரியை எதிர்ப்பதற்கான தலைமை இது நாள் வரை திமுக தலைமை தாங்கியது பாஜகவை எதிர்ப்பதற்கு. குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிகா மூன்றும் தான் பாஜக கூட்டணியோடு எந்த காலத்திலையும் சேராது. இவர்கள் எங்கு இருக்கிறார்களோ இவர்கள்ட்ட ஓட்டே இல்லை. காங்கிரஸ்கிட்ட ஓட்டு இல்லை, கம்யூனிஸ்ட ஓட்டு இல்லை, விசிகாவிட்ட அந்த தலித் மக்கள் ஓட்டு இருந்தது. இந்த ஓட்டுக்கள் இருந்தால், அதாவது இந்த ஓட்டுக்கள் இந்த அடையாளங்கள் இருந்தால் மட்டுமே பாஜகவின் பிறவி எதிர்ப்பாளர்களான முஸ்லீம்களும் கிறிஸ்துகளும் இங்கே தக்க வைக்க முடியும். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இப்போ இந்த அரசியல் ஒன்று பாஜகவோடு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக தொடர்ந்து பயணம் பண்ணுது. ஆமா, அப்போ கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விசிகா, அதாவது தலித்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் தான் திமுகவுக்கு பெருவாரியான வெற்றியை கொடுத்தார்கள். இப்ப இந்த வெற்றி மடைமாற்றம் செய்யப்பட்டு இப்ப யாருக்கு போயிடுச்சு? தாவேக்கு போயிடுச்சு. இப்ப மீண்டும் திமுக என்ன நினைக்குதுன்னா, இந்த வாக்குகளை திரும்ப எடுத்தான். இந்த கம்யூனிஸ்டுகளை முதல்ல எடுப்போம், அடுத்து விசிகாவை எடுப்போம். இவர்களை எடுத்து வருகிற இடைத்தேர்தலில் திமுக ஒரு வெற்றி பெற்றால், இல்லை வெற்றி வாய்ப்புக்கு அருகில் வந்தால், அடுத்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலையோ பொது தேர்தலையோ தாவேகாவுக்கு போன முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் வாக்குகளை திரும்ப எடுக்க முடியும். இதுக்கு முதல் சூத்திரமே கம்யூனிஸ்டுகள் தான், விடுதலை சிறுத்தைகள் தான். காங்கிரஸ் கொஞ்சம் காலம் தாமதமாகும். இதை திட்டமிடுகிற பொழுது தான் தாவேகா என்ன பண்ணுது? இவர்களை தக்க வைப்பதற்கான வேலை தான் இப்போ டீ பார்ட்டி. இந்த தொகுதிகள் எல்லாம் இடைத்தேர்தல் பொழுது கட்டாயமா இந்த கட்சிகள் ஒரு அணியில் இருந்துதான் ஆகணும். அப்போ இந்த விசிகா, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வந்து நம்ம கூட இருக்கணுன்றதை விரும்பி தான் இவங்க அழைக்கிறாங்க. ஏன்னா நேற்று அண்ணன் திரும்ப சொல்றாரு, கூட்டணியை வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட இல்லை,
கூட்டணியில் எங்கேயுமே இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியது தாவேக்காவுடைய தலைவர் தான் நடத்தணும்னு சொல்றாரு. அப்போ ரெடியாக தான் இருக்காரா? தாவேக்கால கூட்டணியாவே முறைப்படி இணைஞ்சிடலாம்னு சொல்லி ரெடியாக தான் இருக்காரா? இல்லை மந்திரியா இருக்கார்ல வன்னியரசு. ஆமா மந்திரியா இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் வெளிப்படை அறிவிக்காம இருந்தாங்க இல்லையா? அதனால அதாவது இப்போ திரும்ப அறிவிக்க வேண்டியதில்லை, வன்னியரசு அறிவிச்சாலே போதும். அது அமைச்சரை நீடிக்கணும்ல. ஆமா. இப்போ வன்னியரசை பொறுத்த வரைக்கும் இன்னொரு எம்எல்ஏ திரும்ப சொன்னா கூட கேட்க மாட்டார். யார் சொன்னா கேட்பான்? வன்னி சொன்னா தான் கேட்பார். ஏன்? கூட்டணியை முறித்துக்கொள்ள இவை இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தயாரா இல்லை. திரும்பவே விரும்பினாலும் அவர்களது கூட்டணியை முறித்துக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. அப்போ இதுதான் திருமாவுடைய நிலைமை. அப்போ என்ன, அவர்கள் 2 பேரும் ஜோதிமணியை வன்னி கட்டுப்பாட்டில் இருக்காரு. வன்னி சொன்னால் திருமாவும் கட்டுப்படுவார். அமைச்சராக இருக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி இது யாருக்கு தெரியுது? விஜய்க்கு தெரியும். இவர்கள் போகவே மாட்டார்கள். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுக்குள்ளே லாபி பண்ணுது. சிபிஐயில் முத்தரசனும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவை சுப்பராயனும் அவர்கள் திமுக பக்கம்தான். ஆமாம், அவர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக ஆதரவாளர்கள் தான். அவர்கள் எந்த காலத்திலையும் வாங்க முடியாது. திமுகவால் தான் அவருக்கு பலமுறை எம்பி ஆயிருக்காரு சுப்பராயன். திமுக காலத்தில் தான் முத்தரசன் நீண்ட காலமாக தலைவராக இருந்தார். இந்த நன்றி விசுவாசத்துக்கு திமுகவை விட்டு எந்த காலத்துலையும் விலகக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். இல்லை, இப்போ 2 கம்யூனிஸ்டுகளுமே போயிட்டு சிஎம் பார்க்குறாங்க அப்படின்னா, நாங்கள் கூட்டணியிலே இளையனாலும் வெளியே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், திமுகவோடு நாங்கள் உறவு வச்சுக்கலன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதுதானே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ திருமணம் என்ன சொல்கிறாரு? இந்த ஆட்சி 5 ஆண்டுகளும் தொடரும், அதை நாங்கள் முழுமையாக ஆதரிப்போம்னு சொல்கிறாரு. அப்போ இது எல்லாமே திமுக எச்சரிக்கையாக கொடுக்குறாரு. இப்போ என்ன திமுகவையும் கடுமையாக பேசுகிறாரு. நீங்கள் எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா 4 பேருக்கு ஏன் சீட்டு தரல, 3 பேருக்கு ஏன் சீட்டு தரணும்னு கேட்குறீங்களே. திமுக 60 பேர் சீட்டு தரல, ஒருத்தனாவது மைக் எடுத்து கேட்டீங்களான்னு கேட்குறாரு நேற்று. திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்களெல்லாம் எந்த காலத்திலையும் தாவேகா பக்கம் போக மாட்டாங்கன்னு உறுதியாக நம்பினாங்க. தேர்தலுக்கு பிறகு நிலைமை மாறி போச்சு. இப்படி ஒரு நிலைமை வரும்னு திமுக கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை திமுக அதிமுக வரும், அதிமுக பாஜகவோடு இவர்களெல்லாம் எந்த காலத்திலையும் அவர்கள் இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவு 4ஆம் தேதி அப்படி தலைகீழ ஒரு 75 ஆண்டு கால அரசியல தலைகீழ போட்டுருச்சு. அதற்கு பிறகுதான் திமுக விழித்து கொள்ளுது. எப்படி? இந்த கம்யூனிஸ்டுகளை முதல் நாளாக காங்கிரஸ் போன பிறகுதான் திமுக ஆட்டம் காணுது. கம்யூனிஸ்டுகள் போய்விட்டார்கள், சிறுத்தைகள் போய்விட்டார்கள், அத்தனை பேரும் போயிட்டாங்க. இப்போ இவர்கள் இருந்தால் மட்டும்தான் முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்க திமுக வாங்க முடியும். வைகோ சொல்லியிருக்காரு சார், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இது எல்லாத்தையும் பண்ணது திமுக தான். இத்தனை நாள் பொறுத்து நாங்கள் இருந்துட்டோம், இனியும் பொறுக்க முடியாது சொல்லி வெளியே வந்துட்டாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேச்சை? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் காமெடி. வைகோவா? ஆமாம் ஆமாம், வைகோவை வைகோவை தான் சொல்கிறேன். அரசியல் காமெடின்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா ஜெயலலிதா 93ல் திமுக உடைச்சிட்டு வெளியே வர்றார். அப்போது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பெரிய நடைபயணம் வராது. போட்டு வராரு. ஆமாம், இந்தம்மா அப்போ இதுக்கு போகுது, சிறுதாவூர் போகுது. நேர் ஏற்ற மாதிரி பார்த்து சொல்லுது, சகோதரரே காரை விட்டு இறங்கி அந்த அம்மா சொல்லுது. பெரிய நடைபயணம், காலெல்லாம் தெரியும். அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமாம், அப்போ சொல்றாரு, அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் இப்போ எதிர்கட்சியில் இருக்கீங்க, நான் ஆளுங்கட்சியில் இருக்கேன். அடுத்த தேர்தலில் இப்படியே திமுகவை எதிர்ப்பை தொடர்ந்தீர்கள் என்றால் நீங்க ஆளுங்கட்சி, நான் எதிர்கட்சி. அப்படியே 5 வருஷம் உங்களை எதிர்த்து நான் அரசியல் பண்ணுவேன். நீங்க எதிர்கட்சி, நான் ஆளுங்கட்சி. திமுக எந்த கட்சியும் இல்லை. நம்ம 2 பேர் தான் இளமையான தலைவர்கள். நம்ம 2 பேர் தான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலமே நம்ம தான். அந்த அம்மா வாயிலிருந்து வந்த வார்த்தை. இவர் என்ன பண்ணார்? அடுத்த தேர்தலில் அத்தனை தொண்டனை கொண்டு போய் திமுக கூட்டணி வைத்தார். இந்த தொண்டை பூரா திமுக கூடாது தானே உங்க பின்னாடி வந்தான்.
ஆமா. இப்போ இவரே போய் திமுக சேர்ந்த பிறகு அத்தனை தொண்டர் அங்கேயே செட்டில் ஆயிட்டான். இவரை கூட்டணி முறித்து கொண்டு வெளியே வரும்போது ஒரு ஆள் வரல. இதுதான் நடந்தது. அப்போ திமுகவை எதிர்த்து தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். எம்ஜிஆருக்கு எந்த அரசியலும் தெரியாது. திமுகவை எதிர்ப்பது தான் அவருடைய பிரதான வேலை. அதே போல ஜெயலலிதா என்ன அரசியல் பண்ணுச்சு? திமுகவை கருணாநிதியை தீய சக்தின்னு சொன்னதே அந்த அம்மா தான் சட்டசபையில். இப்படி அரசியல் செய்திருக்க வேண்டிய வைகோ என்னாச்சு? மாறி 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 கடைசியில் உதயசூரியன் சின்னத்தில் தன்னுடைய எம்எல்ஏக்களை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து அந்த எம்எல்ஏக்களையும் திமுக 10 கோடி ரூபாய் கொடுத்து அவர்களை வெற்றி பெற வைத்தது உதயசூரியன் சின்னத்தில். அப்போ உங்களுக்கு எதுக்கு கட்சி பம்பரம் எதுக்கு? இப்போ என்ன நிலைமை? அத்தனை பேரும் 2 பேரும் அவருக்கு 2 பேருடைய ஆதரவாளர்களும் இப்போ திமுக பக்கம் இருக்காங்க. இவர் சொன்னால் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? நம்பிக்கை இல்லை. பல பேர் போயிட்டாங்க. ஈரோடு கணேசமூர்த்தி விஷம் குடிச்சு செத்தார். அந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடுமா? ஐயா அண்ணன் வைகோ அவர்களே, இந்த பாவம் பூச்சி மருந்து கொடுத்து செத்தார். யாரு? ஈரோடு கணேசமூர்த்தி. 3 முறை எம்பி. எங்க? ஈரோட்டில். கட்சி உடைத்து கொண்டு வெளியே வருகிற பொழுது ஈரோடு மாவட்ட செயலாளராக கம்பீரமாக அவங்க பின்னாடி வந்தார். திமுக உடைச்சார். அவர் பூச்சி மருந்து கொடுத்து செத்தார். அப்போ நீங்கள் ஒரு அரசியல் தலைவனுக்கான தகுதியை இழந்து பல வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ திமுக துரோகம் செய்து இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா? திமுக துரோகம் செய்தால் நீங்கள் வெளியே வந்தீங்க 93ல். வருஷம் என்னாச்சு? இதை துரோகம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 29 வருஷம் ஆயிருக்கு. அப்போ அவர் அரசியல் காமெடின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றது? சார், இப்போ இந்த இடைத்தேர்தலோட பொறுத்தங்க இல்லையா, இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கு சாதகமாக, என் பார்வைக்கு தாவேக்கா சாதகமாக இருக்கும் நான் பார்க்குறேன். எல்லா தொகுதியிலுமே தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்றத நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இப்போ யதார்த்த நிலை. இன்னும் தாவேக்கா பெரிய அளவில் சேதாரம் ஆகலை. சேதாரம் செய்ய வேண்டிய திமுகவும் அடக்கி வாசிக்குது, அதிமுகவும் அடக்கி வாசிக்குது. ஏன்னா இப்போ எங்க ஊழல் நடக்குதுன்னு திமுகவுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும். எங்க ஊழல் நடக்குது, எங்க லீக்கேஜ் நடக்குது, எங்க பெட்டிகள் கைமாறுது, கோடிகள் எங்க கைமாறுது, எல்லாம் தெரியும். நீங்க கத்திபாரா பாலம் இருக்குல்ல, பாலத்துக்கு கீழே அந்த நிறைய இரவு கடை இருக்கு. இங்கே மாமூல் மாதம் 10,000 கொடுக்கணும்னு தாவேக்கா கட்சி சட்டமன்ற உறுப்பினர், அந்த பகுதி ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காசு கேட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்போ இதை ஏன் திமுக அறிக்கை விடலை? அதிமுக ஏன் அறிக்கை விடலை? அதிமுக மாவட்ட செயலாளர், அந்த பகுதி செயலாளர் அத்தனை பேர் வசூல் பண்ண மாமூல் தான் இப்போ விஜய் கட்சிக்காரர் மாமூல் வசூல் பண்ணுறாரு. ஏன் அறிக்கை விடலை? அடக்கி வாசிக்கிறீங்க. அடக்கி வாசிச்சா தான் விஜய் அடங்கி இருப்பார் உங்க மேலே. இல்லைன்னா உங்கள் ஊழலை, பல ஊழலை எடுத்து வழக்கு போட்டால் திமுக எந்த காலத்திலையும் வர முடியாது. இப்போ விஜய் கட்சியினுடைய அமைச்சர் சரத் அவர்கள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. சேகர்பாபு, பிரியா எல்லாம் ரோட்டில் இறங்கி வரைக்கும் கத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ எங்கே இவங்க பயங்கர அக்ரெசிவாக இருக்காங்களே திமுக? இதெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் சேகர்பாபு மீது வந்துடக்கூடாது. சேகர்பாபு ஏறக்குறைய 6 டன்னு தங்கத்தையே காணுமா. கஞ்சா தான் முக்கியமாக நாட்டில். அவன் கஞ்சா சரக்கு அடித்தார், பீர் அடித்தார், ஒயின் அடித்தார். கோயில் சுற்றி எவ்வளோ காணா? 6 டன்னு. 3000 கோடி. ஒரு டன்னு தங்கம் 500 கோடி ரூபாய். ஒரு டன் தங்கம் 500 கோடி ரூபாய். 6 டன்னு தங்கம், 6000 கிலோ தங்கம், 3000 கோடி. சேகர்பாபுக்கு ஆட்சி காலத்தில் கோயில் நகைகள் உருக்கப்பட்டது. எங்கே போச்சு அது? சரக்கு அடித்தார், பீர் அடித்தார். இதா வழக்கு, இதை ஆர்ப்பாட்டம். அப்போ இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசிய உடன்பாடு உருவாகிவிட்டது. அதன் காரணமாகத்தான் இவர்கள் நானும் போராட்டம் பண்ணுறோம்யா, நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது, எங்களை காட்டி கொடுக்காதீங்க.
இப்படி ஒரு ஒப்பந்தம் உருவாகியிருக்கு. அதனால் திமுக தாவேக்காவை எந்த இடத்துலையும் பெரிய அளவில் இன்னும் டேமேஜ் ஆகலை. டேமேஜ் ஆனால் திருப்பி திமுக மீது கடுமையான சேதாரம் ஆகும்.